ஹலோ! வெல்கம் டூ எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10த் இங்கிலீஷ் யூனிட் 7ல உள்ள சப்ளிமெண்டரி தான் பார்க்க போறோம். டைலமா. இத வந்து எழுதுனவங்க வந்து சிலாஸ் வேர் மிச்சல். இந்த டைலமானா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிஷன் வந்து ஒரு குழப்பமான அ மைண்ட்ல இருக்க சமயம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் டைலமான்னுட்டு சொல்லுவாங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளாடி போலாம். ஐ வாஸ் ஜஸ்ட் 37 வென் மை அங்கிள் பிலிப் டைட். என் அங்கிள் பிலிப் வந்து என்னுடைய அங்கிள் பிலிப் இறந்து போகச்சுல எனக்கு வந்து 37 வயசு தான் ஆச்சு. A week before that even had he sent for me. And here, let me say that I had never set eyes on him. இது வந்து ஒரு வீக் பிஃபோர் நடந்தது. நான் வந்து எனக்கு அவர பார்க்கக்கூடிய அளவு சக்தி இல்ல. ஹி ஹேட்டட் மை மதர். ஏன்னா, அவருக்கு வந்து என்னோட அம்மாவ வந்து பிடிக்காது. என் அம்மாவ எப்பவுமே வெறுத்தாரு. பட் ஐ டோன்ட் நோ ஒய். எனக்கு ஏன்னே தெரியாது. ஏன் எங்க அம்மாவ வந்து அவரு வெறுத்தாருன்னுட்டு எனக்கு தெரியாது. ஷி டோல்ட் மீ லாங் பிஃபோர் ஹிஸ் லாஸ்ட் இல்னஸ் that I need expect nothing from my father's brother. அவங்க வந்து எங்க அம்மா வந்து அவரோட கடைசியோட இல்னஸா இறந்து போக முன்னாடி அவர் இறந்து போக முன்னாடி அவருக்கு இல்னஸ் என்னன்னு சொன்னாங்க. அவரு எப்படி என்னெல்லாம் விட்டுட்டு போவாரு அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒண்ணுமே விட்டுட்டு போக மாட்டாங்க. அ அ வழக்கம் போல எதுவுமே விட்டுட்டு போக மாட்டாங்க. இத எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? என்னோட அப்போவோட தம்பிகிட்ட இருந்து இதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹி வாஸ் அன் இன்வென்டர். அவர் ஒரு இன்வென்டரா இருந்தாரு. an able and ingenious mechanical engineer. இன்ஜீனியஸ்னா கிளவர் அர்த்தம். அவர் ஒரு இன்வென்டரா இருந்தாரு. ஒரு கிளவரான ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் ஹேட் மச் மணி பை ஹிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டர்பைன் வீல்ஸ். அவர் டர்பைன் வீல்ஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால நிறைய லாட்ஸ் ஆஃப் மணி வந்து அவர்கிட்ட இருந்தது. ஒரு ரிச்சான பர்சன் நேட்டும் சொல்ல முடியும். ஹி வாஸ் அ பேச்சுலர். அவர் ஒரு பேச்சுலர். தனியாக தான் வாழ்ந்தாரு. லிவ்ட் அலோன், குக்ட் ஹிஸ் ஓன் மீல்ஸ் அண்ட் கலெக்டட் ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் எஸ்பெஷலி ரூபீஸ் அண்ட் பேர்ல்ஸ். அவர் வந்து தனியா தான் வாழ்ந்தாரு. தனியா அவரே சமைச்சு சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் பார்த்தீங்கன்னா, இது ப்ரிஷியஸான ஸ்டோன்ஸ கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹாபி இருந்தது. எஸ்பெஷலி ரூபீஸும், பேர்ல்ஸும் அவரு கலெக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரம் த டைம் ஹி மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மனி ஹி ஹேட் திஸ் மேனியா. மேனியானா ஒரு அப்சஷன் மாதிரி. அதுல வந்து அப்சஸ்ட் ஆயிருப்பார். முதல்ல எப்ப அவரு வந்து காசு சம்பாதிச்சாரோ, அப்போதுலேருந்து இந்த பழக்கம் அவர்கிட்ட வந்தது. அ நெறைய ரூபீஸும், பேர்ல்ஸும் கலெக்ட் பண்றதுல, அதுல வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருந்துன்னே சொல்லலாமே. As he grew richer, the desire to possess rare and costly gems became stronger. அவர் வந்து நல்ல பணக்கார லெவல்ல ஆயிட்டாரு. நல்லா பணக்காரன் ஆன உடனே அவரு வந்து நெறைய புது புது ப்ரிஷியஸான ஸ்டோன்ஸ், நல்ல ரிச்சான ஸ்டோன்ஸ், ரேரான ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. He carried become stronger when he bought a new stone. ஏதாவது ஒரு புது ஸ்டோனை வாங்கின உடனே he carried it in his pocket for a month. ஒரு மாசமா பாக்கெட்லயே வச்சிருப்பாரு. And now and then took it out and looked at it. அது பாக்கெட்ல வச்ச உடனே பிறவு அடிக்கடி அவர் வந்து எடுத்து எடுத்து பார்ப்பாரு. நல்ல டேமேஜ் ஆயிருக்கா, எப்படி இருக்கா அப்படிங்கிற அதுக்கு நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு எடுத்து பார்ப்பார். தென் இட் வாஸ் added to the collection in his safe at the trust company. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு சேஃப்ல வந்து அவரோட கம்பெனில வந்து சேஃப்ல இவரோட கலெக்ஷனா வச்சிருந்தாங்க. At times he sent for me when I was a clerk and poor enough. அடிக்கடி சில சமயம் அவர் வந்து அத எடுத்து எனக்கு வந்து குடுப்பாரு. ஏன்னா நான் இருந்த ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்ணச்சுல, அவர் வந்து எனக்கு எடுத்து குடுப்பாரு. Remembering my mother's words, his message gave me, his sole relative, no new hopes, but I thought it would best to go. எங்க அம்மா சொன்னதெல்லாம் எனக்கு அப்போதான் ஞாபகம் வந்தது. என்னன்னா, அவரு வந்து எங்க அம்மாவ வெறுத்தாரு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து. அவரோட மெசேஜ் வந்து அவர் நாங்க தான் ஒரே ஒரு ரிலேட்டிவ் அவருக்கு. அவருக்கு வந்து ஒரு ஹோப்ஸும் இல்ல. அதனால எதுவுமே விடாம போயிட்டாரு. எங்களுக்கு எதுவுமே விட்டு வைக்கல. வென் ஐ சாட் டவுன் பை ஹிஸ் பெட்சைட். அவரு கடைசி இறந்து போக முன்னாடி நான் அவருக்கு பெட்டு பக்கத்துல இருந்தேன். ஹி பிகன் வித் அ மலிஷியஸ் கிரின். மலிஷியஸ்னா ஒரு அப்செட்டா.
இருக்கச்சுல ஒரு அப்செட்டான ஒரு கிரீன் வச்சு அவர் வந்து ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அப்போ வந்து அவரு என்ன பார்த்து சொல்றாரு. ஐ சப்போஸ் யூ திங்க் மீ குயர். குயர்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நீட்டு அர்த்தம். ஐ வில் எக்ஸ்பிளைன். நீ என்ன ஒரு வித்தியாசமானவன் நீட்டு நினைப்பான். ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யான்னுட்டு நான் சொல்றேன் உன்கிட்ட. வாட் ஹி செட் வாஸ் சர்டன்லி குயர் எனஃப். அவர் என்ன சொன்னாரு அதுவே அவர மாதிரி ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்தது. ஐ ஹேவ் பீன் லிவிங் ஆன் annuity into which I put my fortune. In other words, I have been as to money, concentric half of my life to enable me to be as eccentric as I please the rest of it. ஏன்னா நான் பைசா நெறைய சேமிக்கணும். நெறைய பொருட்கள் வாங்கணும். அதுக்காண்டி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காண்டி தான் நான் பேச்சுலரா இருந்தேன். நவ் ஐ ரிப்பன்ட் ஆஃப் மை விக்கெட்னஸ். இப்ப நான் கடைசி நேரத்துல நான் அப்படி வாழ்றது தப்பு அப்படின்னுட்டு நெனச்சு நான் வொரி பண்றேன். அண்ட் டிசைர் டு லிவ் இன் த மெமரி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. என் ஃபேமிலி கூட ஒரு சமயமாவது வாழணும்னுட்டு நான் நினைக்கிறேன். யூ திங்க் ஐ எம் புவர் அண்ட் ஐ ஹேவ் only my annuity. You will be profitably surprised. I have never parted with my precious stones. They will be yours. You are my sole heir. எனக்கு வந்து ஒரு குடும்பம் வேணும்னுட்டு நான் ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு குடும்பம் இல்லாதனால என்னோட ஹையரா நீ இருப்ப. என்னோட ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் நீனே வச்சிக்க. ஐ ஷால் கேரி வித் மீ டு த அதர் வேர்ல்ட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மேக்கிங் ஒன் மேன் ஹாப்பி. ஒன்ன சந்தோஷமா வைக்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. அதனால என்னோட ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் என்னோட சொத்து எல்லாமே நீனே வச்சிக்க அப்படின்னு சொல்றான். நோ டவுட் யூ ஹாவ் ஆல்வேஸ் ஹேட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஐ டிசைர் தட் யூ ஷுட் கண்டினியூ டு எக்ஸ்பெக்ட். மை ஜுவல்ஸ் ஆர் இன் மை சேஃப். தேர் இஸ் நத்திங் எல்ஸ் லெஃப்ட். நீ வந்து எப்படியும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்ப. என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் என்னோட சேஃப்ல இருக்கு, பீரோல இருக்கு. வேற எதுவுமே விட்டு வைக்க வேற எதுவுமே இல்ல. when I thanked him he grinned all over his lean face and said, you will have to pay for my funeral. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் உனக்கு குடுக்குறேன்னுட்டு நினைச்சிக்க. ஆனா நான் இறந்து போகச்சுல என்னோட ஃபனரலுக்கு என்னோட அடக்கத்துக்கு நீ தான் கெட்ட காசு கொடுக்கணும் அப்படின்னுட்டு சொல்றாரு. ஐ மஸ்ட் சே தட் ஐ நெவர் லுக் ஃபார்வர்ட் டு எனி எக்ஸ்பெண்டிச்சர் வித் மோர் பிளஷர் than to what it would cost me to put him away in this earth. As I rose to go, he said, நான் வந்து என்னடா இது, நான் இவரு வந்து இதெல்லாம் குடுக்குறாரு. ஆனா நான் இவரோட அ இறந்து போகச்சுல அடக்கம் பண்றதுக்கு நான் தான் காசு கட்டணுமா? எங்கருந்து எனக்கு காசு கிடைக்கும்? அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு அவரு எந்திரிக்கிறாரு. அப்ப எந்திரிக்கச்சுல அவரு வந்து சொல்றாரு. The rubies are valuable. They are in my safe at the trust company. ட்ரஸ்ட் ரூபீஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளான ரூபீஸை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோட ட்ரஸ்ட் கம்பெனியில் உள்ள என்னோட சேஃப்ல வந்து அது பத்திரமா இருக்கு. பிஃபோர் யூ அன்லாக் த பாக்ஸ் பி கேர்ஃபுல் டு ரீட் அ லெட்டர் விச் லைஸ் ஆன் டாப் ஆஃப் இட். நீ பாக்ஸை வந்து திறக்க முன்னாடி நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. நான் அதுக்கு மேல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை படிச்ச போறதான் நீ அந்த பாக்ஸையே திறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் பி ஷுர் நாட் டு ஷேக் த பாக்ஸ். அந்த பாக்ஸ் ஷேக் பண்ணாத லெவலுக்கு நீ பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். ஐ தாட் திஸ் ஆட். என்னடா இது வித்தியாசமா இருக்கே. டோன்ட் கம் பேக். இட் won't hasten திங்ஸ். நீ திரும்ப வராத. அது உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போறாரு. ஹீ டைட் த நெக்ஸ்ட் டே வீக். நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு நாள் இறந்து போறாரு அவர். அண்ட் வாஸ் ஹேண்ட்சம்லி பரேட். நான் தான் பே பண்ணேன் அவரோட ஃபனரலுக்கு. நான் வழக்கம் போல நான் பே பண்ணேன் அவருக்கு. பே பண்ணிட்டு த டே ஆஃப்டர் ஹிஸ் வில் வாஸ் ஃபவுண்ட். அவர் இறந்த போற அவரோட கடைசி ஆசையை வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அது வந்து காணப்பட்டது. அதை வந்து எந்திரிக்காங்க. லீவிங் மீ ஹிஸ் ஹயர். அவரோட சக்சஸராட்டு அடுத்த ஹையரா நான் தான் இருக்க போறேன். ஐ ஓப்பன் ஹிஸ் சேஃப் அண்ட் ஃபவுண்ட் இட் இன் இட் நத்திங் பட் அன் அயன் பாக்ஸ். அவருக்கு சேஃபை வந்து நான் திறந்து அதுல வந்து வேற எதுவுமே இல்லை, ஒரு அயன் பாக்ஸ் மட்டும் தான் இருந்து. எவிடென்ட்லி ஆஃப் ஹிஸ் ஓன் மேக்கிங். அவர் தான் அந்த அயன் பாக்ஸை உருவாக்கியிருப்பாரு எனக்கு தெரியும். ஃபார் ஹி வாஸ் அ ஸ்கில்டு ஒர்க்மேன். அவர் ஒரு ஸ்கில்டான ஒரு நல்ல ஆளு. எப்படி பாக்ஸ் சேஃப் எல்லாம் செய்யணும்னுட்டு அவருக்கு நல்லா தெரியும். அவரோட ஒர்க்ல ஒன்னாதான் இருக்கும் இந்த இது.
அண்ட் வெரி இன்ஜீனியஸ். அவர் ரொம்ப கிளவரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸை உருவாக்கியிருப்பாரு. த பாக்ஸ் வாஸ் ஹெவி அண்ட் ஸ்ட்ராங். அந்த பாக்ஸ் தூக்கச்சில ரொம்ப ஹெவியாவே இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்து அபவுட் 10 இன்ச்சஸ் லாங், 8 இன்ச்சஸ் வைட் அண்ட் 10 இன்ச்சஸ் ஹை. இது வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப 10 இன்ச்சஸ் லாங்கா இருந்து 8 இன்ச்சஸ் வைடா இருந்து அதுக்கப்புறம் 10 இன்ச்சஸ் ஹையாவும் இருந்தது. ஆன் இட் லே a லெட்டர் டு மீ இட் ran this. அதுக்கு மேல வந்து அந்த பாக்ஸ் மேல ஒரு லெட்டர் இருந்தது. அதை நான் எடுத்து வாசிச்சேன். டியர் டாம், திஸ் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் a large number of very fine pigeon blood rubies and a fair of lot of diamonds. டியர் டாம் நிட்டு எழுதப்பட்டிருந்து. டியர் டாம், இந்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வெரி ரேரான ஃபைன் பிளட் பீஜன் பிளட் ரூபிஸும் இருந்து நிறைய டைமண்ட்ஸும் இருக்கு இந்த பாக்ஸுக்குள்ள. ஒன் இஸ் அ ப்ளூ பியூட்டி. அதுல ஒன்னு வந்து ஒரு ப்ளூ பியூட்டின்னுட்டு சொல்றாங்க. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரீன் pearl அண்ட் a நெக்லஸ் ஆஃப் ப்ளூ pearls. அதுல ஒன்னு வந்து ஃபேமஸான கிரீன் pearl, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு ப்ளூ pearl செஞ்ச ஒரு நெக்லஸ். ஃபார் விச் எனி உமன் would sell her soul or her affection. அதுல இருந்து ஒருக்க பார்த்துட்டேன்னா அதுல இருந்து கண்ணை எடுக்கவே முடியாது. அந்த அளவு அஃபெக்ஷனேட் ஆயிருவாங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. மீதியை நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.